சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு 39 வயது ஆண்மகன் தன் மனைவி குழந்தைகளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. இவ்வளவு நாட்களாக தன்னுடைய தாய் தகப்பன் யாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரோ அவங்க திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய மகன் இல்லை நீன்னு சொல்லிட்டதாகவும், அப்போ உண்மையான தாயின் தகப்பன் எனக்கு யாரு அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, குமரிட்டு வந்திருக்கார். என்ன கொடுமையான நிலைமை. வாழ்க்கையினுடைய பாதியில இவ்வளவு நாள் யாரை நம்ம அம்மா அப்பா நினைச்சோமோ அவங்க அம்மா அப்பா இல்லைங்கிறாங்க. நான் நீ ஒரு அனாதை குழந்தை நான் எடுத்து வளர்த்துனுங்கிறாங்க. பெரிய அதிர்ச்சி. நமக்கே கேட்க வித்தியாசமா இருந்தது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பேர் என்ன? சுப்பிரமணியம் மேடம். உங்க பேரு? வளர்மதி மேடம். எங்கிருந்து வரீங்க? பாடியநல்லூர்லேருந்து வரோம். பாடியநல்லூர். என்ன ஆகணும் ரெண்டு பேரும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? ஓகே. குழந்தை இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை குழந்தைங்க? 4. நேரம் உட்காருங்க. இந்த 4 பசங்க இருக்காங்களா? அப்படியா? எத்தனை என்னென்ன குழந்தைங்க? 2 பையன் 2 பொண்ணு. 2 பையன் 2 பொண்ணு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுது. என்ன தொழில் பண்ணாரு? நீங்களும் வேலை பார்க்குறீங்களா? மேடம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கும். சரி, 4 குழந்தைகள் பார்த்துக்கவே சரியா போயிடும். என்ன வேலை பார்க்குறாரு? சென்ட்ரிங் வேலை செய்கிறாங்க மேடம். தண்ணி போடுறது இல்லை? இருக்காது சார், வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான். ஒன்றும் தொந்தரவு பண்ணுறது தொந்தரவுலாம் இல்லை மேடம். இல்லை மேடம். நல்லபடியாக வாழ்றீங்க. 2 பேரும் பார்த்தாலே ரொம்ப எங்கா இருக்கீங்க. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 16 வயசுல எனக்கு கல்யாணம். எவ்வளோ? 16 வயசுல. அதான் நான் 4 குழந்தைங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். உங்களுக்கு என்ன வயசு சுப்பிரமணியம்? 39 வயசு. 39 வயசு. இப்போ கல்யாணத்தப்போ 25 வயசு. 25 வயசு. என்ன பிரச்சனை? 16 வயசு மேடம். இன்னொருத்தவங்க மூலியமா என்னை பொண்ணு பார்த்தாங்க மேடம். யாரு? எங்க மாமியார் வீட்டுல. அப்பா, சென்னை பாடியநல்லூர்ல? பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லை மேடம். சென்னை பாடியநல்லூர்ல இருந்து இல்லை மேடம், வியாசர்பாடி. வியாசர்பாடியில இருந்து குவஹாத்திக்கு பக்கத்துல போய் பொண்ணு பார்த்தாங்களா? உங்க அம்மாவா? எப்படி சொந்தக்காரங்களா? ஏற்கனவே சொந்தம்லாம் இல்ல மேடம். இன்னொருத்தவங்க மூலியமா. நீங்க தமிழ் ஃபேமிலி தான்? அங்கேயே இருந்தீங்க? தமிழ் தான் பேசுவீங்க? தமிழ் தான் பேசுவோம். சரி. ஹிந்தி பேசுவோம், தமிழ் பேசுவோம். சரி சரி. அப்போ பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணாங்க மேடம். நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது வளர்ப்பு பிள்ளை, நீங்க எப்படி நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க மேடம். என்னைய அம்மாட்ட கேட்டாங்க. உங்க அம்மாட்ட? எங்க அம்மாட்ட. அழகான பொண்ணு தான் கிடைச்சிருக்குது. அது ஒத்துக்க வேண்டிய உண்மை. சரி சரி. அவங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்காங்க. சரி, நீ போய் பாரு அப்படின்னு நான் போய் பார்த்தேன். சரி. அவன் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்குற பொண்ணுனால என்னை பார்த்த உடனே என்ன பையன் ரொம்ப குள்ளமா இருக்குன்னு அவங்க வீட்டில் பேசிக்கிட்டாங்க. ஃபேமிலி பொண்ணா இருக்கனால சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சரி, நானும் ஒன்றும் நீங்க நினைக்கவே இல்லை. அம்மா அப்பா பார்த்து பண்ணி வச்சா சரின்னு பண்ணிட்டீங்க. அஸ்ஸாம்ல இருந்து மெட்ராஸ் வந்து வாழவும் ஒத்துக்கிட்டீங்க. உங்க மத்த ஃபேமிலியில உங்க கூட பிறந்தவங்க அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? தம்பி ஒருத்தர் இருக்கான். எல்லாம் எங்க இருக்காங்க? எல்லாம் இங்கே வந்துட்டீங்க. அம்மா அப்பா எல்லாம்? அம்மா அப்பா எல்லாமே இங்கே தான் வந்துட்டோம். எல்லா ஃபேமிலியும் இங்கே வந்துட்டீங்க. சரி, ஓகே. அப்போ கேட்டது அவங்கள, இவனை மருமையை நம்பாதீங்க, என் மயனை நம்பாதீங்க, உங்க மருமகளுக்கு நான் பொறுப்பு, எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், லாப நஷ்டம்லாம் நாங்க பாக்குறோம், நிச்சயம் பண்ணியாச்சுல. அம்மா சொன்னாங்க. சரி சரி சொல்லிட்டு அம்மா ஒத்துக்கிட்டு கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டோம் மேடம். முடிச்சு நல்லபடியா தான் வாழ்ந்தோம். 3-4 வருஷம். 2 குழந்தையும் பிறந்துச்சு மேடம். பிறந்துட்டு என் 2வது பையன் 6 மாசம் குழந்தை. சரி. இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி. அப்போ பணம் கொஞ்சம் கொடுத்தாங்க மேடம். 1,80,000. அங்க விஆர்எஸ் 16 வருஷம் முடிச்சா விஆர்எஸ் கொடுக்கவும் 1,80,000 கொடுத்தாங்க மேடம். சரி. கொடுத்ததும் எங்க ஊர் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அப்பாட்டே கொடுத்துருவோம், பாப்பாங்க நம்மளன்னு சொல்லி அப்படிதான் சொல்லி வாங்கினாங்களே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த கதை? 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களை மாரி அவங்க படிச்சவங்களாம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க மேடம். இதே மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில், சுப்பிரமணியம் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் சென்னையில நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. எங்க பேரண்ட்ஸ்ல கொடுக்க போறேன் சார் அப்படின்னா. உனக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னாங்க. இல்லை சார் இப்போதான் மேரேஜ் ஆயிருக்கு, ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா. அப்போ உனக்குன்னு என்ன வச்சுக்க போற அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஆணி வேறா இருக்கிற எங்க அப்பா அம்மா இருக்கும்போது நான் என்னத்துக்கு எனக்குன்னு வச்சுக்கணும், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வீராப்பா சொல்லிட்டு அந்த கேபின் விட்டு ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு அது எவ்வளவோ மல்டிப்ளை ஆயிருக்கும். இப்போ என்னென்னமோ யோசிக்க தோணுது மேடம். இப்போ என்னென்னமோ யோசிக்க தோணுது இந்த உள்ள காலகட்டத்தில். இப்போ நான் 4 1,80,000 பெரிய இடமே கிடைச்சிருக்கும் அந்த காலத்துல. இடத்த விடுங்க மேடம். இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு பசியார சோறு போட முடியாத நிலைமையெல்லாம் இருக்குல்ல. இல்லையா? வாய்க்கிருக்க கூடாதுல்ல. நீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி 17 வயசுல நான் இங்கேருந்து பெங்களூர் போயிட்டேன். சரி. எப்போ வரேன்? 2000 நான் வரேன்.
சென்னையை பற்றி திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. நீங்க விவரமான பொண்ணா தெரியுறீங்க, படிக்கலையாமா நீங்களும்? படிச்சுக்கேன் மேடம். இல்லை சொல்லிருக்கலாம்ல அவருக்கு. நான் அடிப்பேன் மேடம், அப்போ பேசினா அடிப்பேன். அவங்க கூட ஃபேமிலி பேசவே நீ ஜாயிண்ட் பண்ணவே விட மாட்டாங்க. அடாடாடா. நான் ஆரம்பத்துலேயே சுட்டிக்கான பொண்ணு தான் மேடம், வீட்டில் அம்மாட்ட இருக்கு. ஆனால் அவங்க ஃபேமிலி கூட என்னை சேர்க்க விட மாட்டாங்க, யாரோ ஒரு ஆள் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அடாடா. என்கிட்ட என்ன சொன்னார்னா, அப்பா இந்த மாதிரி பணத்தை கொடுறா, என்ன உன் பிள்ளைங்க மேல போடுறேன், என்ன இன்னும் ஒரு ஆட்டோ கிட்ட வாங்கி தரேன், நீ போய் ஓட்டு, அப்படியே இருந்துக்கலாம்டா நம்ம அப்படின்னு சொன்னேன். சரி கொடுத்துட்டோம் மேடம். கொடுத்தோன்னே நேராக வந்துட்டோம், சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையை பற்றி ஒன்றுமே தெரியாது. சரி கொஞ்ச நாள் அப்படியே இருந்தோடனே வந்த ஒரு 3வது வாரத்துமே இவங்க வீடு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வீடு இடித்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பணத்தினுடைய ஆரம்பம் அது. கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதில் நானும் வேலை செய்கிறேன், ஓட பிரிக்கிறது. உங்க அப்பா வந்து அவங்க என்ன வேலை பார்த்தாரு? டிரான்ஸ்போர்ட் டிரைவர் மேடம். அவர்கிட்ட பைசா இருந்தது. அப்போ பைசா தானே 4 பிள்ளைகளை கட்டி கொடுத்துக்காரு, 3 பிள்ளைகளை கூட. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சோறு வடிக்கிற கஞ்சி குடிச்சு வளர்ந்தவங்க நானும் எங்கள் அக்காங்களாம். துவையில உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அந்த கஞ்சியை குடிச்சிட்டு படுத்துருவோம். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாரு. அந்த கஷ்டத்திலேயே ஊரிதான் நீங்க கையில பைசா கிடைச்சோடனே அப்பாட்ட கொடுக்கலான்னு நினைச்சிருக்கீங்க. சரி, அந்த நினைவுல தப்பு இல்லை. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேட்கணும். இப்போ பேசுறப்போ அப்பா அப்பான்னு வாய்க்கு வாய் சொல்லிக்கிறீங்களே, அப்பா அம்மான்னு. அவங்க வந்து வளர்ப்பு அம்மா வளர்ப்பு அப்பான்னு அவங்க கல்யாணத்தப்போ நிச்சயதாரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னதாக, அஸ்ஸாம்ல இருக்கிறவங்க சொன்னதாக சொல்றாங்க. அஸ்ஸாம்ல இருக்கிறவங்க சொன்னது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது மேடம். தெரியாது. அவங்க தெரிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு பாகுபாடு எதுவுமே பண்ணதே கிடையாது. ரொம்ப நல்லா வளர்த்தாங்க. தம்பிக்கு செய்யறதை விட எனக்கு செய்வாங்க. நான் அடம் பிடிச்சேன்னா எனக்கு தான் செய்வாங்க. ஓகே. இல்லை ஏதோ ஒரு உண்மையிலேயே நீங்கள் நம்புறீங்களா அவங்க வந்து வளர்ப்பு அப்பா அம்மான்னு நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையான அம்மா அப்பான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வாயாலேயே சொல்லிட்டாங்க. என்னன்னு? நான் கொடுத்த பணத்தை கேட்க போய், என்ன என் பணத்திலே நீங்க வீடை கட்டிட்டீங்களே, வீடை கட்டிட்டு இப்போ என்கிட்ட ஒரு செங்கலை என் பேரை சொல்லும், நீங்க இப்படி பண்றது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு, ஏய் உன்னை வளர்த்தோம், என்ன பெத்தோம் வளர்த்தோம், அதோட வளர்த்தோம், அதோட நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்ப நான் சொன்னேன், அப்ப எங்க அம்மா அப்பாவை காட்டுங்க. நான் அங்கேயாச்சும் அவங்க நியாயமான கேள்வி தானே. அப்ப எங்க அம்மா அப்பாவை, அதாவது அந்த உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், விஆர்எஸ் பெனிஃபிட் 1,80,000 ரூபாய 12 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கீங்க. அவங்க அதை வச்சு உங்க குழந்தைங்க பேர்ல போடுறேன்னு சொல்லிட்டு தாங்க வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த வீட்டுல யாரெல்லாம் குடியிருக்கிறாங்க? அப்பா அம்மா அக்கா பையன். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க அதுல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர். அந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கொடுக்கலையா? நான் கூட வீடு கட்டி இல்ல, ஏறவே உள்ள மேடம். எங்களை கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் பால் காய்ச்சதுக்கு மேல சொன்னாங்க, எனக்கு கீழே ஒரு குடிசையில போட்டு மேடம் பால் காய்ச்சது கூட எனக்கு மேல கூப்பிடல மேடம். ஏன் இப்படி? அதான் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல மேடம். அம்மா நாங்க அப்படி ஒன்றும் தப்பு பண்ணல, கொடுத்ததை கேட்கறோம். இல்ல அந்த வீடு கட்டி முடிக்கங்காட்டியே கேட்டீங்களா அப்படி வேணும்னு? இல்ல கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசத்தப்பவே நீங்க வந்து ஆரம்பிச்சீங்களா? இல்ல அப்ப ஏன் கூப்பிடல உங்களை? எங்களை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது கூப்பிடலன்னா தெரியுது இல்ல. நான் சென்னையில காலு வச்சாலே என் புள்ள வந்துட்டான்னு கரிமீன் ஆக்குற அம்மா, நான் கொண்டு வந்து மொத்தத்தையும் கொடுத்து இவன் எம்டி நான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், இனிமே இவன் ஒருத்துக்கு உதவ மாட்டான் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்டெப்பா என்னைய வந்து தள்ளுறதுக்கு உண்டான வழியை பார்த்து என்ன பண்ணாங்க, நாங்க மாலை போட போறோம், நீங்க புருஷன் பொண்டாட்டி, உன் புருஷன் மாலை போட மாட்டான், நீங்க பின்னாடி இருங்க, அவன் குடிப்பான் தாராள் பண்ணுவான், ஆனால் நீங்க பின்னாடி போயிருங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும் இப்படி ஒதுக்குறாங்கிறது? எப்ப நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க? நான் அவங்க கிட்ட சண்டை போடும் போது அவங்க வாயில இருந்து வார்த்தை வர 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 அடடா, மனசு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். மேடம் 1,80,000 அவங்க முழுசா வாங்கின பணம் மேடம். அதுக்கப்புறம் 80,000 தனியா கொடுத்துருக்காங்க பிஎஃப் பணம். வேதனைனாலும் வேதனை, கொஞ்சம் நஞ்சம் வேதனை இல்லை மேடம். 4 பிள்ளைங்களுக்காக நான் வந்து அப்படியே நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். ரேஷன் கார்டுல இருந்து பேர் எடுத்துட்டாங்க மேடம். ரேஷன் கார்டு நான் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு கிராம பஞ்சாயத்து சார் சொல்கிறாரு, அப்ளை பண்ணோன்னா நீ எங்கே வளர்ந்தியோ எங்கே பிறந்தியோ அங்கேருந்து வாங்கிட்டு வாடான்றாரு. இவர்கிட்ட போய் கேட்டால் இவர் தரமாட்டேன்றாரு மேடம். யார் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பார்க்குறவங்கலாம் சொல்லிடுறாரு, அவனுக்கு இடம் வாங்கி கொடுத்துட்டேன், அவனுக்கு செட்டில் பண்ணிட்டேன், செட்டில் பண்ணிட்டேன். ஒரு இடம் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க மேடம். இந்த பொன்னேரி டு இது
புழல் காவா காவா ஓரம் இருக்குல்ல மேடம், அது 25,500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க மேடம். சரி. அதுல ஃபுல்லா சுத்தி ஓலை மேல அதாவது வந்து சீ ஓடு போட்டுருக்காங்க இந்த மேடம். வீடை கலட்டினாங்க பாருங்க மேடம், இந்த மெட்டீரியலை கொண்டு போய் அப்படியே அங்க ஷிஃப்ட் பண்ணி அது விட்டாங்க. ஃபுல்லா பாம்பே கொடுத்துன்னு இருக்கிறோம் மேடம். ஃபுல்லா ஓலை வீடு, அது ஏரி கடை பாம்பா ஓரம். இருக்கும் மேடம். ஏரிக்கடை ஓரம். அந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டோம் மேடம். அதுக்கப்புறம் 5,000 நகை வாங்கி கொடுத்தாங்க மேடம். அவங்க பணம் நம்மளுக்கு வேண்டாம். சரி. எப்போ 2000 வந்து 3,500 ரூபா இருந்துச்சு நகை. என்ன மேடம் 5,000 நகை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க மேடம். என் பிள்ளைங்களுக்கு அதை நாங்க சாப்பிடல ஒண்ணு வச்சு என் பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணும். இல்ல மேடம் பீஸ் கட்டினேன் மேடம். சின்ன புள்ள ஒண்ணு நடக்காம வளர்ச்சி இல்லாம இருந்துச்சு. வளர்ச்சி இல்லாம ஸ்டாலின்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்ப நான் கேக்குறேன், அம்மா என்னம்மா அசத்துறோம்டா, அதை விட்டு விச ஊசியை போட்டு கொண்டுன்னு சொன்னாங்க மேடம். எங்க மாமியாரும் என் குழந்தனும் அப்புறம் வீட்டுக்கு இந்த வந்து குழந்தை எப்படி இருக்குது இப்போ? இப்போ பாருங்க மேடம் சூப்பரா இருக்கா மேடம். நல்லா பண்ணிட்டீங்க. 7,000 நகை அழிச்சேன் மேடம் என் பிள்ளைக்காக, எங்க அம்மா போட்ட நகைய. இந்த கிட்டத்தட்ட ஒரு 17-20 வருஷம் வேலை பார்த்து பணம் பைசா விடாம போன வருத்தத்தை விட அம்மா அப்பா அப்படி ஒதுக்கிட்டாங்களேங்கிற வேதனை தான் உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி தெரியும். ஆமா ஆமா. அந்த ஃபீலிங் எடுத்துக்கிட்டு கூட பிரியமா இருந்திருந்தாங்கன்னா நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்க. 24 ஹவர்ஸ்ல நான் ஒரு செகண்ட் ஆச்சு அதை நினைக்காத நாள் கிடையாது இது வரைக்கும். இது ஒரு வித்தியாசமான பிரச்சனையா இருக்குது. அதாவது அவ்வளவு அன்பை கொட்டி வளர்த்திட்டு போய் எங்கே அஸ்ஸாம் தேடி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, ஆனா ஒண்ணுப்பா, சின்ன வயசுல உங்களை வந்து நல்லா வளர்த்திருக்காங்க, நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு இருக்கு. பணத்தை பார்க்கவும் அவர் புத்தி மாறிடுச்சு. இப்போ வந்து எதுக்காக ஏன் கெடுத்துக்கிட்டீங்க? நான் பணத்தை கொடுத்தனாலதான் அவங்க புத்தி மாறிடுச்சு. இல்லைன்னா என் அப்பா அம்மா என் கூட என்ன ஆச்சரியம்னா, இங்க வர நிறைய பேரை பாக்குறோம், இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரை பாக்குறோம், தாய் தகப்பனை கைவிடுற குழந்தைகளை தான் நிறைய பேர் பாக்குறோம். வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வளர்த்துன அந்த தாய் தகப்பனை தள்ளாத வயசுல கைவிடுறவங்கள பாக்குறோம். ஆனா இங்க ரொம்ப வித்தியாசமா பையன் வந்து எல்லாமே செய்ய இருந்தும் தாய் தகப்ப குழந்தைய கைவிட்டுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப ரேர், அரிதான விஷயம். இன்னைக்கு கூட மேடம் அவங்க கஷ்டப்படுறானா கண்டிப்பா நான் பார்ப்பேன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க பெத்த அப்பாவா வளர்த்த அப்பாவா அது தெரியணும். அது தெரியும் இல்லையா? சொல்வதில்